வணக்கம். கோலிவுட் செய்திகள். செய்திகள் வாசிப்பது காவியா மனோஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். மேக்ஸ் திரைப்படம் 25ஆம் தேதியன்று வெளியாகிறது. திருமாணிக்கம், கஜானா ஆகிய திரைப்படங்கள் 27ஆம் தேதியன்று வெளியாகிறது. ஃபயர் திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது. ஜீப்ரா திரைப்படம் ஆஹா OTT தளத்தில் வெளியானது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இயக்குனர் விஜய் கார்த்திகேயா இயக்கத்தில் உருவான மேக்ஸ் திரைப்படம் 25ஆம் தேதியன்று வெளியாகிறது. இத்திரைப்படத்தில் சுதீப், வரலட்சுமி சரத்குமார், சம்யுக்தா, ஆடுகளம் நரேன், இளவரசு ஆகியோர்கள் நடிக்க, சேகர் சந்திரா ஒளிப்பதிவு செய்ய, பி. அஜினேஷ் லோக்நாத் இசையமைக்க, கலைப்புலி எஸ். தானோங் தயாரித்திருக்கிறார். இயக்குனர் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் உருவான திருமாணிக்கம் திரைப்படம் 27ஆம் தேதியன்று வெளியாகிறது. இத்திரைப்படத்தில் சமுத்திரக்கனி, அனன்யா, பாரதிராஜா, பிரகாஷ் ராஜ், நாசர், எம்.எஸ். பாஸ்கர், தம்பி ராமையா, ஆனந்த்ராஜ், வடிவுக்கரசி, கருணாகரன், இளவரசு ஆகியோர்கள் நடிக்க, எம். சுகுமார் ஒளிப்பதிவு செய்ய, விஷால் சந்திரசேகர் இசையமைக்க, GPRK சினிமாஸ் நிறுவனத்தின் சார்பில் G.P. ரவிக்குமார், ஜிந்தா கோபாலகிருஷ்ணா ரெட்டி, ராஜா செந்தில் ஆகியோர்கள் தயாரித்திருக்கிறார்கள். இப்போதுள்ள காலகட்டத்தில் ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்வதில் ஏற்படும் சிக்கல்களை இத்திரைப்படம் விரிவாக ஆராய்கிறது என படக்குழுவினர் தெரிவிக்கிறார்கள். இயக்குனர் பிரபாதேஷ் சாம்ஸ் இயக்கத்தில் உருவான கஜானா திரைப்படம் 25ஆம் தேதியன்று வெளியாகிறது.
இத்திரைப்படத்தில் யோகி பாபு, வேதிகா, சாந்தினி, வேலு பிரபாகரன், மொட்டை ராஜேந்திரன் ஆகியோர்கள் நடிக்க, கோபி துரைசாமி மற்றும் வினோத் ஒளிப்பதிவு செய்ய, அச்சு ராஜாமணி மற்றும் ஜே விக்ரம் இணைந்து இசையமைக்க, ஃபோர் ஸ்கொயர் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் சார்பில் இத்திரைப்படத்தின் இயக்குனர் பிரபாதேஷ் சாம்ஸ் தயாரித்துள்ளார். இளைஞர்கள் சிலர் புதையலை தேடி காட்டுக்குள் செல்ல, அழிந்துவிட்டதாக சொல்லப்பட்ட விலங்குகள் உயிருடன் எதிரில் வந்து நிற்க, அங்கு நடைபெறும் திகிலான சம்பவங்களை காமெடியுடன் கஜானா திரைப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயக்குனர் ஜே.எஸ்.கே. சதீஷ்குமார் இயக்கத்தில் உருவான ஃபயர் திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது. இத்திரைப்படத்தில் பாலாஜி முருகதாஸ், சாந்தினி தமிழரசன், ரக்ஷிதா மகாலட்சுமி, சாக்சி அகர்வால், சிங்கம்புலி ஆகியோர்கள் நடிக்க, சதீஷ் ஜி பாபு ஒளிப்பதிவு செய்ய, டி.கே. இசையமைக்க, இத்திரைப்படத்தின் இயக்குனரான ஜே.எஸ்.கே. சதீஷ்குமார், ஜே.எஸ்.கே. பிலிம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் பெயரில் தயாரித்திருக்கிறார். இதில் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கிரைம் த்ரில்லர் திரைப்படம் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இயக்குனர் ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் உருவான ஜீப்ரா திரைப்படம் 20ஆம் தேதியன்று ஆஹா OTT தளத்தில் வெளியானது. இத்திரைப்படத்தில் சத்யதேவ், பிரியா பவானி சங்கர், சத்யராஜ் ஆகியோர்கள் நடிக்க, சத்ய பொன்மான் ஒளிப்பதிவு செய்ய, ரவி பஸ்ரூர் இசையமைக்க, ஓல்டு டவுன் பிக்சர்ஸ் சார்பாக எஸ்.என். ரெட்டி, பால சுந்தரம், தினேஷ் சுந்தரம் ஆகியோர்கள் தயாரித்துள்ளனர். கடந்த நவம்பர் 22ஆம் தேதியன்று தியேட்டர்களில் வெளியான இத்திரைப்படம், வங்கியில் காசோலைகள், கோரப்படாத பணம், நாமினி இல்லாத வங்கி கணக்குகள் ஆகியவற்றை பயன்படுத்தி செய்யப்படும் ஒயிட் காலர் மோசடிகளை இத்திரைப்படம் அம்பலப்படுத்தியது. இத்துடன் இந்த செய்தித் தொகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த செய்தித் தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காவியா மனோஜ். வணக்கம்.